சுபர்ண கணத்தாய வைகுண்ட வசவத்திலே சுடேஸ்திந்தோஸ்தோத்வாத அந்தராய கருத்மதே கௌடமகில வேத நீராதிரூடம் விஷப்பீதி நோட்கண்டிதா குந்த வைகுண்ட வீடி கிதஸ்கண்ட வீரேஸ் நீடா அதிப்ரீத ருத்ரா சுகீர்த்திஸ்தன அபோக காடோ விபூட புரட்கண்ட கௌத்ராத வேத யதா வேபமான பதிவ்யாதி வாகல்ப விஸ்வாத்யமான ஸ்மராவாடிகார பரோஷி சதாராதி நீராதிடம் காண்டி கல்லோலி நீராதிடம் சேகருட சுபர்ண தர்பீகராஹார தேவாதி பாகாரஹாரின் ௌகஸ்படி சித்ததம்போலிதாட வினாகல்ப கல்பான்வாதூல கல்போதயானல்ப வீடாரி ஜோஸ்மன் சமட்கா அஜைத்ராய் தைத்ர சதாரோபனித்தாரிதோ கர்ஷ சங்கர்ஷனாத்மன்ய கருட்மன் மருட்மன் யதா தீக்ஷ சத்யானி மூர்த்தே நமஸ்தி நமஸ்தே நமஸ்தே குணஸ்தே நமக நமே நமச்ச சபர்யாய பத்யாய நித்யாத பக்ஷாதிலார்பாரனோத்தே லவாதோதி வீசி சவேடாத பாதாள பங்காள சுங்குத்த நாகேந்து வீரா சுமீபாவு பாஸ்வன்ன பஸ்தேனே சண்டதுண்டாய நித்யபிஜங்க பிவேவஜுனேதம் சயாதுக்தம் அத்தியாத்ம வித்யா விதேயா விதேயா பவத்தா சமாபாதயேதாதயேதாஸ்தமே மனோரவர் பக்ஷிவத்த ஸ்பரஸ்வாவகஸ்திராவகச்சித்ரபானுத்யாதே கனஸ்தாயிதாம் அத்திவர்கப்பவர்க ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே வரவர முனையே நமஹ. ஸ்ரீ வாதூல குரவே நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாத் குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி லக்ஷ்மீநாத சமாரம்பா நாதயாமுன பிரணமத்தியமா அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்தா வந்தே குரு பரம்பரா. ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை, கோலும் கையும் கோபாலனே துணை. ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோவில் பங்குனி பிரம்மோத்சவ திருவிழா. பிரம்மோத்சவத்தின் 12ஆம் திருநாளாக அமைகிறது தங்க கருட வாகனம். தங்க கருட வாகனத்திலே பரமபதநாதன் ஸ்ரீமன் நாராயணன் பரவாசுதேவன் ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி பரமானந்தமாக எழுந்தருளி இந்த உலகத்தை காத்தருளும் திருக்கோலத்திலே பரிபூர்ண அனுக்கிரக மழையை பொழிகிறார். பறவையேறு பரம்பொருடா, நீ என்னை கை கொண்ட பின் பிறவி என்னும் கடல் வற்றி பெரும் பதம் ஆகின்றதால் இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொளியி வேகின்றதால் அறிவை என்னும் அமுதவாறு என் தலைப்பற்றி வாய் கொண்டதே என்று பெரியாழ்வார் தன் திருமொழியிலே பறவையேறு பரம்பொருடா என்று ஸ்ரீயப்பதியான கண்ணனெம்பெருமானை கோவிந்தனை கருட வாகனனை போற்றி பணிகிறார். கருடனை வாகனமாக கொண்டு ஏறி வரும் பரம்பொருளே, கதி என்று உன்னை அடைந்த பிறகு நீ பிறவிக்கடலை வற்றச் செய்து அடியேனுடைய ஆத்மாவை உனது திருவடியிலே சேர்ப்பிக்கும் வண்ணம் மூடிக்கிடந்த பாவக்காடு என்னும் நெருப்பாரால் கொளுத்தப்பட்டு வெந்து போனது பிறவிகள். ஞானம் என்னும் அமுதமயமான ஆறு உயர்ந்து செல்கிறது என்று பெரியாழ்வார் தனது திருமொழியில் அருளுகிறார். வாகனங்களிலே தலை சிறந்தவராக, பறவைகளின் அரசனாக, வினதையின் புத்திரனாக, அமுதத்தை கொண்டு வந்தவராக, இந்திரனை வென்றவராக, வெற்றியை அருள்பவராக, நாகங்களை உணவாக ஏற்றவராக, அகில புவனங்களும் வியக்கும் வண்ணம் ஸ்ரீமன் நாராயணனுக்கு பிரதான வாகனமாக விஷ்ணுவின் கொடியில் என்றும் அமர்ந்து அருள் பாலிப்பவராக விளங்கக்கூடிய கருடாழ்வான்
அதி உன்னதமான வகையிலே நமது ராஜ மன்னார்குடியிலே 12ஆம் திருநாளிலே எம்பெருமானை தன் திருத்தோளிலே எழுந்தருளச் செய்து கொண்டு சேவை சாதித்தருளும் திருக்காட்சியை நமது CTN தொலைக்காட்சி பக்தி உணர்வோடு நம் இல்லத்திலே அருள் பொங்கும் உள்ளத்திலே வழங்குகிறது. குங்குமாங்கித வர்ணாய குந்தேந்து தபளாயச்ச ஸ்ரீ விஷ்ணு வாகன நமஸ்துபியம் பக்ஷிராஜா எதே நமஹா என்று கருடனுடைய துதி சொல்வதைப் போலே உலகத்தை காப்பதற்காக உலகாளும் நாயகன் ஸ்ரீ பரவாசுதேவன் இதோ கருடனிலே புறப்பாடு கண்டு எழுந்தருளும் திருக்காட்சி நமது பாபங்களும் தோஷங்களும் சகல துன்பங்களும் நீங்கும் வண்ணம் நமக்கு அற்புதமான அனுக்கிரகத்தை பொழிவதற்காக தனது பிரதான வாகனமான தனது கொடியிலே எழுந்தருளியிருக்கும் கருடாழ்வாரின் மீது எழுந்தருளி அசைந்து வரும் காட்சியை நாம் கண்டு இன்புறுகிறோம். பொதுவாகவே பக்ஷீந்திரன், அதாவது பக்ஷிகளின் தலைவன், பெரிய திருவடி, கருத்மான், சுபர்ணன், விஜயன் என்று பல்வேறு திருநாமங்களை உடைய கருடாழ்வாரை 4 வேதங்களின் வடிவம் என்று ஆச்சாரியர்கள் அழைக்கின்றார்கள். சர்வ வல்லமை பொருந்திய கருடாழ்வான் உலகே கண்டு நடுங்கும்படியாக விளங்கக்கூடிய மிகவும் பலம் வாய்ந்த சர்ப்பங்களை, நாகங்களை, பாம்புகளை தன் திருமேனி முழுவதும் ஆபரணமாகவே அணிந்துள்ளார். அதிலும் எம்பெருமானை மிக விசேஷமாக பஞ்சனையாக கொண்டு அவரை தாங்கி வரக்கூடிய ஆதிசேஷனையும் சங்கன் என்ற நாகத்தையும் பார்க்கடல் கடைவதற்கு உதவிய வாசுகி என்ற பாம்பினையும் பயங்கர விஷம் கொண்ட தட்சகன் என்ற பாம்பையும் பத்மன் என்ற நாகத்தையும் நல மகாராஜனுக்கு உதவி புரிந்து சனியையே ஆட வைத்த கார்கோடகன் என்ற மகா சர்ப்பத்தையும் மகாபதுமன் என்ற நாகத்தையும் குளிகன் என்ற நாகத்தையும் ஆக அஷ்ட நாகங்களை கருடாழ்வார் தனக்கு திருமேனி ஆபரணமாக, அதாவது திருவடி முதல் திருமுடி வரையிலே சர்வ வல்லமை பொருந்திய பயங்கர நாகங்களையே தனது அணிகலன்களாக அணிந்து கொள்கிறார். அப்படியானால் கருடனுடைய வல்லமை எத்தகையது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். கருடனுக்கு பஞ்சவர்ணி என்ற மந்திரம் மிகவும் தனித்துவம் கொண்டது. கருட பஞ்சாட்சரி என்றும் காரூட பிரம்ம வித்யா என்றும் அந்த மந்திரம் அழைக்கப்படுகிறது. பொதுவாக நாம் தெய்வங்களை நம்பசப்படுத்துவதற்காக தானம், தர்மம், தவம் என்று பல விதங்களிலே பக்தி செய்யலாம். மந்திர உபதேசங்களை பெற்று இறைநிலை எய்த முயற்சி செய்யலாம். ஆனால் பக்ஷீந்திரனான கருடாழ்வாரை மந்திரங்களால் அழைத்து நம்பயப்படுத்துவது என்பது மிகவும் அரிதிலும் அரிதான ஒன்று என்று ஆன்றோர்கள் உறுதிபடச் சொல்கின்றனர். அந்த அடிப்படையிலே கருடாழ்வாரை மிக உன்னதமாக மனமுருகி தொழுது அவரை மிகவும் விசேஷமான வகையிலே நொடி பொழுதும் அவரது சிந்தனையை மாற்றாமல் இருந்து கருட மகா மந்திரங்களை ஜெபித்து அவரின் மூலமாக லக்ஷ்மி ஹயக்ரீவரை விக்கிரகமாக பெற்று வைஷ்ணவ உலகிலே பிரகாசிப்பவர் சுவாமி வேதாந்த மகாதேசிகன். அந்த மகாதேசிகனே கருட தண்டகம், கருட பஞ்சாஷத் ஆகிய மகா மந்திர சாஸ்திரங்களை, கிரந்தங்களை இந்த உலகுக்கு தந்தருளினார். எனவே கருடோபாசனை என்பது மிகவும் அரிது. எனவே
அந்த கருடாழ்வானையே தனது வாகனமாக கொண்டு பகவான் திருவீதி உலாவை அமைக்கின்றான் என்றால் நாம் கேட்கும் வரமல்ல, கேட்காத வரத்தையும் தருவான் என்றே எடுத்துக்கொள்ளலாம். கருடனிடம் பகவானே சென்று நீ எனக்கு வாகனமாக இரு என்று கேட்க, தேவரீர் கொடியில் எமக்கு இடம் தந்தால் யாம் உமக்கு வாகனமாவோம் என்று கருடன் சொன்னதாகவும் அதை எம்பெருமான் ஏற்றதாகவும் மகாபாரத மகாகாவியத்திலே ஆதி பருவத்திலே 24ஆம் அத்தியாயத்திலே சொல்லப்பட்டுள்ளது. கருடாழ்வார் வரக்கூடிய காட்சியை காணும் பொழுது ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்திலே ஸ்ரீ பெரியாழ்வார் கருடாம்சராக அவதாரம் செய்து ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம் நதெய்வம் கேசவாத் பரம் என்று நாராயண பரத்துவத்தை நிர்ணயம் செய்ததால் மிக விசேஷமாக பாண்டிய மன்னன் சீமார சீவல்லபன் யானையிலே அவரை அமர்த்தி மரியாதை செய்த தருணத்திலே பகவான் கருடாரூடராக சேவை சாதித்த பொழுது ஸ்ரீ பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின் தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவா சோதி வலத்துலையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே என்று பகவானுக்கே பல்லாண்டு காப்பிட்டு பாடினார் பெரியாழ்வார். பெரியாழ்வாரே கருடனாக வந்து பெரிய பெருமாளை இவ்வாறு எழுந்தருளச் செய்து வருகிறாரோ என்று நினைக்குமா போலே நமது அற்புதமான ராஜகோபுரத்தின் வாயிலிலே ராஜகருடனோடு ராஜகோபாலன் திவ்யமயமான தீபாராதனையை ஏற்றருளும் அற்புத அருட்காட்சி. இதோ தனது பிரிய கருடனோடு பகவான் வெளிப்போந்து வருகிறான். எதற்காக? கருடாருடைய விசேஷமான இந்த சிறப்பு மிகுந்த கருட வாகனத்திலே பகவான் இவ்வாறு ஏன் வருகிறான் என்று பார்க்கும் பொழுது விசேஷமாக நமது வைஷ்ணவ சம்பிரதாயம் கஜேந்திர மோக்ஷம் என்ற நிகழ்வை சொல்லுகிறது. இந்திரதுய்மன் என்ற அரசன் அகத்திய பெருமானின் சாபத்தால் யானையாக பிறக்க, வேறொரு கந்தர்வன் நாரத சாபத்தால் முதலையாக பிறக்க, இருவரும் பூமியிலே பிறவி எடுக்க, தினமும் கஜேந்திர ஆழ்வான் தாமரை பூவை பறித்து வந்து பெருமாளுக்கு ஆராதனை நிகழ்த்த, ஒரு முறை தாமரை தடாகமான அக்குளத்திலே இறங்கிய தருணத்தில் முதலை அந்த கஜேந்திர ஆழ்வானின் காலை பற்றி இழுக்க, எத்தனையோ முறை போராடியும் கஜேந்திர ஆழ்வானான யானை தன்னை காக்க வல்லவன் அந்த ஸ்ரீயப்பதியே என்று உணர்ந்து ஆதிமூலமே என்று அழைத்தவுடன் பகவான் உடனடியாக வைகுண்டத்திலிருந்து கருட வாகனத்திலே புறப்பட்டு வர, கருடனுடைய வேகம் போதாமையாலே தன்னுடைய வலது கால் பெரு விரலால் சற்றே கருடாழ்வானின் சிரசினை அழுத்த, மனோவேகத்திலே புறப்பட்ட கருடாழ்வார் கஜேந்திர ஆழ்வான் இருக்கும் இடம் வந்து நிற்க, பகவான் திருக்கரம் உயர்த்த, சக்கராயுதம் சுழல, முதலையை வீழ்த்தி கஜேந்திர ஆழ்வானுக்கு மோட்சம் தந்தான் கஜேந்திர வரதன். அவனே இந்த கோபாலன் என்று காண்பித்து தருமா போலே பரமாகதம் ஆபன்னோ மனசா சிந்தயம் ஹரிம் சதுராக வர ஸ்ரீமானு நாராயண பராயணஹ கரஸ்த கமலான் ஏவா பாதையோர் அர்ச்சிதம் பவா என்று கஜேந்திர ஆழ்வான் கொடுத்த தாமரை பூவிற்காக அதை அவன் திருக்கரத்தால் பெற வேண்டும் என்பதற்காக வைகுண்டத்திலிருந்து பூமிக்கு இறங்கினானாம் பகவான். எனவே நாமும் பக்தியான அந்த இதயத்தை எம்பெருமானுக்கு அர்ப்பணித்தால் இவ்வாறு கருட வாகனத்திலே சேவை தருவேன், அதுவும் இரட்டை குடையிலே இரட்டிப்பு நன்மைகளை தருவேன் என்று கூறுமா போலே அதி அற்புதமாக இரட்டை குடை சேவை. 4 வேதங்களின் வடிவம் கருடன், 2 குடைகளும் 4000 திவ்ய பிரபந்தங்கள், தமிழ் பிரபந்தங்கள் குடையாக விளங்க, வடமொழி வேதம் கருடனாக விளங்க, நடுவிலே பெருமாள் அதி உன்னதமாக திவ்யமயமாக
கருட கமனனாக, கருட துவஜனாக, கருட வாகனனாக காட்சி தகுறான் பரவாசு தேவன். எனவே அந்த எம்பெருமானை இரட்டை குடையிலே நாமும் அவன் திருவடி பணிந்து எல்லையில்லாத ஆனந்தத்தை தர வேண்டும், உன் திருவடியே கதி என்று இந்நேரத்திலே பணிந்தால் நமக்கு இக பர சுகம் யாவையும் தந்தருள்வான் ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி. எனவே கருட வாகனத்திலே வரக்கூடியதான இந்த எம்பெருமானை நாமும் பணிந்து நமது தோஷங்கள் நீங்க பெற்று எல்லையில்லாத ஆனந்த பெருவாழ்வை பெறுவோம். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித பக்ஷசே கல்யாண குண பூர்ணாய சம்பகேசாய மங்களம் ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்ய மங்களம் என்று மங்களம் பாடி மதுசூதனனை கோபாலனை சரணாகதி செய்து சகல சௌபாகியமும் பெறுவோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. வண்ண கணத்தாய